நமக்கு மேலே ஒரு இறை சக்தி இருக்குது. அந்த இறை சக்தி தான் நம்மளை வழி நடத்துதுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை தான் நம்மளை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்குங்கிற எண்ணமும் நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் எதையாவது நோக்கி பயணித்து தானே ஆகணும். அந்த பயணம் நம்முடைய முன்னோர்களை நோக்கி, நம் முன்னோர்கள் வணங்கிய தெய்வத்தை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். அந்த பயணம்தான் நமக்கு ஒரு வெற்றி பயணமாக இருக்கிறது. பொருளாதாரத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, ஒரு உந்துதலை தருகிறது. வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தருது. நான் சொன்ன மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடுகளை யாரெல்லாம் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணணும்னு விரும்புகிறீங்க, கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அதில் ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு நீங்கள் எந்த ராசியாக இருங்க, எந்த லக்கணமாக இருங்க, வழிபாட்டின் மீது நம்பிக்கை வைங்க. உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டன், அந்த வம்சாவளியுடைய மரபில் தான் நம்ம வர்றோம். அந்த மரபை நோக்கி நாம் எப்போது பயணிக்கிறோமோ அப்போது ஜெயிச்சிட்டோம். அந்த மரபை கடந்து எப்போது செல்கிறோமோ அப்போது தோல்விகள் வந்தால் நமக்கு பிரயோஜனம் இருக்காது. நம்ம சொல்லுவோம், ஒரு ஜாதகத்தை எடுத்தால் நான் பலமுறை சொல்வது அதுதான், ஒன்று விதியைப்பார் அல்லது மதியைப்பார், அதுவும் இல்லைன்னா கதியைப்பார். விதி சரியில்லைன்னா நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்லுவான், விதியத்த வயலுக்கு வாயப்பாரும்பான். விதினா என்ன? லக்கணம். நமது லக்கணம் கெட்டு போச்சுன்னா என்ன சொல்கிறான்? விதியத்த பயலுக்கு வாயப்பார். நம்ம ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிட்டார், மதி, அந்த மதியத்த பயலை பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். எந்த இடத்துல என்ன பேசணும்னு அவனுக்கு தெரியல. அப்போ எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாத மதியத்த பயலை பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. இதுதான் அங்கே மதியாக வேலை செய்கிறோம். இப்போ ரெண்டுமே கெட்டு போச்சு. என்னுடைய கதி தான் என்ன? அதுதான் சூரியன். சூரிய பகவான் நன்றாக இருந்தால் கூட நம் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல இடத்தை தீர்மானம் பண்ணி கொடுத்துருவார். அந்த இடத்துல சூரியனும் கெட்டு போயிட்டா எந்த ஃப்ரெண்ட்ஸு, நட்புகள், உறவுகள் சுற்றி இருக்கிற எந்த யாரோட உதவி நமக்கு இல்லாமல் போயிடும். அப்போ எந்த கதியும் இல்லை. அப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, நம்மளை ஈஸியாக பார்த்து சொல்லிடுவாங்க, கதியத்த பயலுக்கு வாய்ப்பார். இதெல்லாம் பழக்க தோஷத்தில் கிராமங்களில் பேசக்கூடிய வழக்கு மொழி. ஆனால் இந்த வார்த்தைக்கும் ஜோதிடத்திற்கும் எவ்வளோ பெரிய சம்பந்தம் இருக்கிறது, எவ்வளோ பெரிய விஷயம் இங்கே உள்வாங்கப்பட்டிருக்கு, எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. இத்தனை விஷயங்கள் நம் ஜோதிடத்துக்குள்ளே இருக்கு. விதி மதி கெட்டுவிட்டால் வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை. அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்குரிய வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கல. போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை. கடந்து போகிறதுக்கு நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் நான் சொல்கிறேன், எப்போதுமே இந்த 3 விஷயங்களும் கெட்டு போயிருந்தாலும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் குலதெய்வம் நன்றாக இருக்கிறதா, 5ஆம் இடம் பலமாக இருக்கிறதா, 9ஆம் இடம் பலமாக இருக்கிறதா, ஜெயிச்சிட முடியும். குலதெய்வத்தினுடைய அனுசரணையும் பாக்கியஸ்தானமும் பலமாக இருந்தால் நம்ம சரியில்லை என்ன, நம்ம அப்பா நல்லா இருந்தால் வீடு வாசல் இடம் பொருளாக சேர்த்து வச்சுட்டு போயிடுவார்ல. நம்ம தாத்தா நல்ல புண்ணியத்தை அப்படி இருந்தால் நமக்கு அதன் மூலமாக நம்ம எங்கேயே இருந்தால் நமக்கு ஒருத்தர் சம்பாரிச்சு கொடுப்பான்ல. அந்த பலமான இடங்கள் பலமாக இருக்கிறதா, அல்லது அந்த இடங்கள் பலமாக இல்லாவிட்டாலும் அந்த இடங்களை பலப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யலாம்? அதுதான் குலதெய்வ வழிபாடு. நாம் அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்து கொள்கிற போது, இந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் பலம் பெறுகிற போது வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட முடியும். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய எழுச்சி அடைய முடியும். நாம் நினைக்கக்கூடிய விஷயத்தை அடைஞ்சிட முடியும். அந்த பாக்கியமும் அந்த லட்சியமும் நமக்கு கிடைக்கும். அந்த விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. எவ்வளவோ பேர் லைஃப்பில் நம்மளோட பேசலாம், வரலாம், போகலாம், இருக்கலாம்.